ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீஷோ ஆப்பில் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட பெல் ஆள் போட்டுருங்க. அப்போ நம்ம போகிற விஷயம் அடுத்தது நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஹோம் பேஜை நீங்கள் லாகின் பண்ண தவிர ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்துங்க. உள்ளே வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான், இந்த ஐக்கான் மேலே சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். இப்போ தான் என்னுடைய ஃபோனுக்கு வந்து நான் பேக் கவர் சேஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ண போகிறேன். அது எப்படி ஆர்டர் பண்ணுறது சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபோன் போட்டுங்க. இப்போ என்னுடைய ஃபோன் நேம் போட்டுக்கிறேன். ஃபோன் நேம் போட்டு அதனுடைய கவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ ப்ராடக்ட் நேம் போட்டு சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிட்டு பார்த்தோன்னா இப்போ எனக்கு எல்லா பவுச்சும் எனக்கு வந்துடுச்சு. எனக்கு தேவையான பவுச் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த பவுச், அதாவது நீங்கள் இந்த ப்ராடக்ட் இல்லை, நான் இது ஜஸ்ட் ஒன்று எடுத்துக்காட்டுக்காக இந்த ப்ராஜெக்ட் சொல்கிறேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட்னா எடுத்துங்க. ஜஸ்ட் நான் ஒரு ப்ராடக்ட் இது ஒன்று எடுத்துக்கிறேன். 144 இருக்குது. இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, டெலிவரி அட்ரஸ் எப்படி பண்ணுறது, எப்படி கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்துறேன். இப்படி ஸ்கிப் பண்ண பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணால் உங்களுக்கு மறக்காம அந்த பெல் பட்டனை பார்த்தாலே ஆல் அப்படி செட் பண்ணிங்க. அப்போ நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காம லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பை நோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆட் கார்டு பை நோ இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பை நோ அப்படின்ற ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஆஃபரில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 98 வித் 2 ஆஃபர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஆஃபரில் இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். ஓகே, ஜஸ்ட் அந்த பை நோ கொடுத்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் இந்த ரெண்டாவது சொன்னால் ஒன்லி டிஃபால்ட் ஐட்டம் ரிட்டன் அலோடு இருக்குமா. ஜஸ்ட் அந்த ரெண்டாவது ஐட்டம் கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரைஸை கம்மி பண்ணுவீங்க. கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பை நோ உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பை பண்ணுவீங்க. பைக்கு வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, எனக்கு ரிசீவ் ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அட்ரஸ் வேணும்னா இங்கே வந்து என்னுடைய அட்ரஸ் நான் ஆல்ரெடி எடுத்து கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டருக்கு நீங்கள் ஆல்ரெடி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. இல்லை நீங்கள் இந்த அட்ரஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு வேணும்னா இந்த அட்ரஸை வச்சுங்க. ஓகே, அட்ரஸ் கொடுக்காதீங்க. எப்படி திரும்ப வரும். ஜஸ்ட் அந்த ஏரோவில் வந்து லொக்கேஷன் சொல்லிட்டு ஆன் பண்ண மாதிரி கொடுக்குறோம். ஜஸ்ட் அந்த லொக்கேஷன் பண்ணி ஆன் பண்ணால் உங்களுடைய அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷனை உங்களுடைய அட்ரஸை அதே ஆட்டோமேட்டிக்காக அதாவது எடுத்துக்கும். ஓகேங்களா? லொக்கேஷன் மட்டும் வச்சு ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? வச்சுருந்துங்க. சேஞ்ச் பண்ண ஜஸ்ட் அந்த சேஞ்ச் பண்ண கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த அட்ரஸே வேணும். ஓகேங்களா? இந்த அட்ரஸே வேணும் வச்சுட்டு ஜஸ்ட் கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, கண்டினியூ பண்ணேன். ஜஸ்ட் இங்கே வந்து கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, பே ஆன் டெலிவரி வரும். உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரினா ஒன்றும் இல்லை. கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகும் அதாவது காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் பே இல்லைனா ஃபோன்பே, அது மாதிரிலாம் கியூஆர் ஜஸ்ட் அந்த ஃபோன்பே கிளிக் பண்ணால் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோன்பேயில் கார்டு ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட் யூபிஐ ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா காசு நான் வீட்டில் இருந்தால் கொடுப்பேன், அதாவது நான் என் வீட்டுக்கு வந்த பிறகு நான் இப்போ 1000 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஆன் டெலிவரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஜஸ்ட் கீழே ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். ஆர்டர் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஆர்டர் கன்ஃபார்ம்னு ஜஸ்ட் ஒன்ஸ் பேக் வந்துங்க. ஓகே, பேக் வந்து ஜஸ்ட் மை ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே அப்புறம் விவோ Y21 பேக் கவர் பை சொல்லி வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி ஆர்டர் ஐடியா ஆர்டர் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஆர்டர் ஐடியா கொடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணி 23 February பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் திருப்பி என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க பாருங்க. டெலிவரி 23 February. ஓகேங்களா? 14 ஆர்டர் பண்ணிக்கோ 23ல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ண உடனே ஜஸ்ட் உங்களுக்கு 6 or 5 days உங்களுக்கு இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்தோடனே நீங்கள் காசு கொடுத்து உங்கள் ஆர்டரை நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோ நியூவான பெஸ்ட்டான வீடியோவோட பார்க்கலாம், நியூ இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம கூட பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.